எதுக்கு இந்த திடீர் மாலை போட்ட அப்படி சொல்லிட்டு என்ன விரும்புகிற சில பர்சன் கேட்டிங்க. அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சரி ஷேர் பண்ணிடலாம், யாராச்சு நம்ம ஃப்ரெண்டுங்களாச்சே, ஸோ ஷேர் பண்ணாமல் இருந்தால் தப்பாக இருக்கும்ல. ஒன்றும் இல்லைங்க, கடந்த கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருப்பேன் அப்பாவுக்கு வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்ட்டு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சுங்க. என்னென்னா நினச்சிக்கோங்க, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பூரிப்போடு இருந்தேன். அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத அந்த சின்ன விஷயம் நம்ம நினச்சது பெரிய விஷயமா போய் முடிஞ்சிச்சு. ஏன்னா அது அப்புறமா சொல்கிறேனே, அந்த அளவுக்கு இருந்துச்சு. டிஸ்சார்ஜ் சம்மரி கூட நான் கையில் வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அப்பா மறுபடியும் சீரியஸ், சேம் எல்லாமே அட் அ டைமில் லோ ஆகி எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தாங்க இது இப்படியே போனால் நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அடி வாங்கி அதே இடத்துல போய் உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, ஏன் நம்மளோட மன நிம்மதிக்காகவும் அப்பாக்காக ஒரு சின்ன வேண்டுதலும் போட்டுடலாம், அப்புறம் பசங்களுக்காகவும் நம்மளோட மன நிம்மதிக்காகவும் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு நான் மட்டும் தனியாக போட்டால் நல்லா இருக்குமா, என் ஃப்ரெண்டையும் சேர்த்து இழுத்து போட்டேங்க. இன்னொருத்தையும் இருக்கா, ஸோ அவள் மாலை போடலை ஆனால் விரதம் இருக்கா. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு, ஏன் கெட்டது மட்டும்தான் ஒன்றா சேர்ந்து பண்ணணுமா, நல்லதையும் ஒன்றா சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சுங்க. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் இந்த சாமி அந்த சாமி அப்படி இப்படி அதெல்லாம் இல்லைங்க. நம்மளுக்குன்னு ஒரு மன நிம்மதி வேணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்று தாங்க ஆகணும். அதுக்கு தாங்க நான் இந்த விஷயத்த சரி தேர்ந்தெடுத்தேன். ஏன் அப்படின்னா ரொம்பவே மனசு ரொம்பவே பெயினாக இருந்துச்சு. இருமுடியும் கையில் கொடுத்துட்டாங்கங்க. ஸோ காலையில் வீட்டில் பூஜை, ஒரே பக்தி கலாச்சமாக பாசிட்டிவ் வைப்ஸோ போயிட்டுருக்கு. ஸோ நல்லபடியாக இந்த வேண்டுதலை முடித்து எங்கள் அப்பாவை சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்றதுக்கு தாங்க இந்த வேண்டுதல், வேறு ஒன்றும் இல்லைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.